இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புழங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தலைவர் அவர்கள் 2021 எப்படி முதலமைச்சர் ஆனாரு? யார் காலையாவது பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரா? யார் தவிழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனாரா? அப்படியான முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல, 10 வருஷம் இந்தியாவை ஆண்டாரு. தமிழ்நாட்டுக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சாரா? நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்கிறாருல்ல, அவரை இனிமே நீங்க பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. அவருக்கு ஒரு பேர் வச்சாச்சு. அவரை இனிமே நீங்க அத்தனை பேரும் 29 பைசான்னு தான் கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடுவீங்க? மிஸ்டர் 29 பைசா. ஒரு ஒத்த செங்கலை வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அதோட சரி, அந்த செங்கலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அங்க செங்கலும் இல்ல, செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க அங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன், செங்கலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பத்திரமா நான் தான் வச்சிருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபா இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபா. உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் வருதுன்னு 100 ரூபா கம்மி பண்ணிருக்காரு. ஏமாந்துருவீங்களாமா? 450 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் 1200 ரூபா உயர்த்துறது யாரு? இப்போ தேர்தல் நாடகம் ஆடுறாரு. ஏமாந்தாதீங்க. சில வாக்குறுதிகளை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் கேஸ் சிலிண்டர் விலை 2014 ஆண்டுமா, இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க. 2014 ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபா இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபா. உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் வருதுன்னு 100 ரூபா கம்மி பண்ணிருக்காரு. ஏமாந்துருவீங்களாமா? தேர்தல் வருதுக்காக நாடகம் ஆடுறாருமா. 450 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் 1200 ரூபா உயர்த்துறது யாரு? இப்போ தேர்தல் நாடகம் ஆடுறாரு. ஏமாந்தாதீங்க. ஆனா நம்முடைய தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. செய்வார், நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தருவோம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நம்முடைய நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலைகள்ல உங்களுக்கு தெரியும், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஒரு முறை சுங்கச்சாவடிகள் டோல் பூத் அமைச்சு காசு வாங்குறாங்கல்ல. நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா, இனிமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும். இனிமே சுங்கச்சாவடிகள் கிடையாதுன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். இதெல்லாம் செய்வார், நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்குன்னா, தலைவர் அவர்கள் 2021 எப்படி முதலமைச்சர் ஆனாரு? யார் காலையாவது பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரா? யார் தவிழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனாரா? அப்படியான முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? மக்களை சந்திச்சு, மக்களுடைய ஓட்டை பெற்று, மக்களுடைய அன்பை பெற்று, ஆதரவை பெற்று, மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் முதலமைச்சர் ஆனார் நம்முடைய தலைவர் அவர்கள். அப்ப கடும் நிதி நெருக்கடி. அப்பவும் தலைவர் என்ன பண்ணாரு? தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றினாரு. வந்த உடனே 5 கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதியில சொன்ன கையெழுத்து, பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்ணாரு. முதல் நாளே பெட்ரோல் விலையை 3 ரூபா கம்மி பண்ணாரு. 2வது கையெழுத்து, இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது தேர்தல் வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாரமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை இந்த 3 வருஷத்துல மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்துல மட்டும் இந்த பயண திட்டத்துல மட்டும் 8 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்ப யாரும் வந்து பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறது இல்ல. நான் தமிழ்நாடு முழுக்க சுத்துறேன், எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். ஆனா மகளிர் என்ன சொல்றாங்க? அது பிங்க் பஸ்ன்னு சொல்றது இல்ல, நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், பெண்கள் படிக்க வேணும், பெண்கள் கல்லூரி வரைக்கும் படிக்க வேணும்னு பெண்கள் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரியில போய் சேர்ந்தா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக மாசம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 3 லட்சம் மாணவிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 16,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையா அமைச்சிருக்கிற ஒரு திட்டத்தை ஒரு மாநிலம் செயல்படுத்துதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம். காலையில பசங்க பள்ளிக்கூடத்திற்கு வந்தா போதும், அவங்க வெறும் வயிற்றில் இருக்கக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாது. வந்தா அவங்களுக்கு முதல்ல காலை உணவு, அதன் பிறகுதான் கல்வி. இப்ப பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பார்த்துக்க முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சாப்பாடு போட்டு உணவு கொடுத்து கல்வி கொடுக்கறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்தி அனுப்புறாங்க. இதுக்கு பேர் தாமா திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு என்னன்னு கேட்கறாங்கல்ல. இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலம் விரிவுபடுத்திருச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க 4 நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. கனடா நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா, அமெரிக்கா பக்கத்துல, மிகுந்த பணக்கார நாடு. அந்த நாட்டுடைய பிரதமர் அவர் சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டுல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றி திட்டம், நல்ல திட்டம். அதனால கனடா நாட்டுல அந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நாங்க விரிவுபடுத்த போறோம், செயல்படுத்த போறோம்னு கனடா நாட்டுல விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவுல நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களை, நம்முடைய தலைவருடைய திட்டங்களை விரிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்துல, இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துல நாமக்கல் மாவட்டத்துல மட்டும் 44,000 மாணவர்கள் தினமும் காலை உணவு அந்த பயன்பட்டு இருக்காங்க. கடைசியா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இதுல தலைவர் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டம், தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கொடுப்போம்னு. அந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அது சரி செய்யப்பட்டு, சரிபார்க்கப்பட்டு, வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு, இதுவரைக்கும் தினம் தினம் செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் மாசம் 15ஆம் தேதி ஆனா டான் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல மாதம் செலுத்தப்படுகிறது. இந்த 1,16,00,000 மகளிர்ல நாமக்கல் மாவட்டத்துல மட்டும் 3 லட்சம் மகளிர் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல. அதுல சில குறைகள் இருக்கு, அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வழங்கப்படும். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது நம்முடைய ஆட்சியில நம்ம 3 வருஷம் செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கேன், நம்ம என்னென்ன திட்டங்களை பண்ண போறோம் சொல்லியிருக்கேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல, 10 வருஷம் இந்தியா ஆண்டாரு, தமிழ்நாட்டுக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சாரா? 2019 தேர்தல் நேரம் ஜனவரி மாசம் வந்தாரு, மதுரையில ஒன்றிய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி ஒரு ஒத்த செங்கலை வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அதோட சரி, அந்த செங்கலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அங்க செங்கலும் இல்ல, செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க அங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன், செங்கலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பத்திரமா நான் தான் வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையை பாஜக ஆளுகின்ற பல மாநிலங்கள், 5 மாநிலங்கள்ல புது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சுட்டாங்க பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட நிதி இல்லைன்றாங்க. ஆனா நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், சென்னையில 350 கோடி ரூபாய் செலவுல கலைஞருடைய நூற்றாண்டுல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பல்நோக்கு மருத்துவமனை 1 வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இப்போ உங்ககிட்ட அனைவருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்கிறார்ல, அவரை இனிமே நீங்க பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, அவருக்கு ஒரு பேர் வச்சாச்சு. அவரை இனிமே நீங்க அத்தனை பேரும் 29 பைசான்னு தான் கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடுவீங்க? என்னன்னு கூப்பிடுவீங்க? மிஸ்டர் 29 பைசா. அவர் வந்தாருன்னா கூப்பிடுங்க, மிஸ்டர் 29 பைசா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்டாதான் அவருக்கு மண்டையில உரைக்கும். நான் ஏன்னு சொல்றேன், ஒரு காரணம் சொல்றேன், ஏன்னு சொல்றேன். நாம தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ்ன்னு கட்டுறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டினா, நாம 1 ரூபா கட்டினா நமக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி தருது? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கறது ஒன்றிய பாஜக அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கறது 1 ரூபா, ஆனா அவங்க நமக்கு திருப்பி தரது 29 பைசா. ஆனா பாருங்கம்மா, இன்னொரு மாநிலம் உத்தரப்பிரதேசம், பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலம், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள். அவங்க உத்தரப்பிரதேசத்திலையும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்க 1 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒன்றிய அரசு அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? 1 ரூபாய்க்கு 3 ரூபா, 3 மடங்கு அதிகமா கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு? 29 பைசா. அதே மாதிரி இன்னொரு மாநிலம் இருக்குமா, பீகார் மாநிலம். பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு நிதிஷ்குமார்.
அதுவும் பாஜக ஆளுகின்ற மாநிலம். அவங்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. ஜிஎஸ்டி வரி 1 ரூபா கட்டினா பீகார் மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? 7 ரூபாமா. 1 ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துக்கு 7 ரூபா. நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? நம்முடைய தலைவர் 9 பைசா கொடுக்கறத வச்சுக்கிட்டு இவ்வளவு செயல் திட்டங்கள், இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகள், இவ்வளவு செய்யறாரு, இவ்வளவு திட்டங்களை செய்யறாரு. நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஒன்றிய பிரதமர். நம்மளுடைய வரி பகிர்வை கரெக்டா நம்ம 1 ரூபா கொடுத்தா நமக்கு 1 ரூபா, அட்லீஸ்ட் 80 பைசா 90 பைசாவது கொடுக்கிற ஒரு நல்ல பிரதமர். அதாவது நம்முடைய மாநில உரிமைகள், மொழி உரிமை, நிதி உரிமை, கல்வி உரிமை, இப்படி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமரா வந்தா மட்டும்தான் நம்முடைய மாநிலம் அடுத்த நிலைமைக்கு போவோம். நம்முடைய மாநிலத்தை இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாத்தி காட்டுவாங்க. இனிமே அது உங்க கையில தான் இருக்கு. செய்வீங்களா? நான் வந்தேன், பேசினேன், கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னும் நம்ம கிட்ட 10 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி 7 முடிஞ்சு போச்சு. வர 19ஆம் தேதி தேர்தல், 7ஆம் தேதி மாலையோட பிரச்சாரம் முடிஞ்சது. அடுத்த 10 நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுல 5 ஓட்டு இருக்குன்னா நான் பொறுப்பு, இந்த தெருவுல 2 வீடு இருக்குன்னா நான் பொறுப்பு, இந்த தெருவுல 10 வீடு இருக்குன்னா அந்த 50 வாக்குகளுக்கு நான் பொறுப்பு. நான் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். திமுக ஆட்சியில நம்ம தலைவர் அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் பழி வாங்கியிருக்கிறாங்க, என்னென்ன மாநில உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துருக்கிறாங்க, ஏன் அவங்கள ஓட 29 பைசா விரட்டுன்ற பிரச்சாரத்தை அடுத்த 10 நாட்கள் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நம்முடைய மாதேஸ்வரன் அவர்கள் குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கண்டிப்பா ஜெயிப்பார். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? வருகிற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட சிறந்த பிறந்த நாள் பரிசை கொடுக்க முடியுமா? சென்ற முறை 40க்கு 39 தொகுதி ஜெயிச்சோம் தமிழ்நாடு புதுச்சேரி. இந்த முறை 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய டாக்டர் கலைஞருடைய காலடியில அதை பரிசா வச்சா மட்டும்தான் நாம கலைஞருக்கு நாம செய்கின்ற சிறப்பு. செய்வோமா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்போடு சொல்லணும்னா முத்தமிழ்ங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.